بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இன்றைய தினம் இஸ்லாமிய கல்லூரி மாணவர்கள், அதுபோன்று அல் இர்ஷாத் இஸ்லாமிய மகளிர் கல்வியகம் மாணவிகள் இறுதி ஆண்டு படித்து நிறைவு செய்திருக்கக்கூடிய மாணவியருக்கு இப்போது பட்டமளிப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அத்துடன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்ற ஹதீஸை உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு ஜமாத். இந்த ஜமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு ஒரு நிலைப்பாடு, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு ஒரு நிலைப்பாடு என்று இரு வேறுபட்ட நிலைப்பாடுகளை எடுக்கவில்லை. வஹி என்று வருகின்ற பொழுது அது குர்ஆனாக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, இரண்டும் சமநிலையில் உள்ளது. அந்த ரெண்டு ஆதாரங்களுடைய கட்டளைகளை அப்படியே தலைமேல் ஏற்று ஒரு முஸ்லிம் நடந்தாக வேண்டும் என்பதில் இந்த ஜமாத் உறுதியாக இருக்கின்றது. அந்த ஜமாத் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை மதிக்கக்கூடிய வகையிலே இன்றைய தினம் ஹதீஸ் மாநாட்டை நடத்த இருக்கின்றது. அந்த மாநாடும் இப்போது துவங்குகின்றது. எனக்கு தெரிந்த வரையில் தமிழகத்திலே பல்வேறு மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. தௌஹீத் ஜமாத் சார்பிலே பல்வேறு மாநாடுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் அந்த மாநாட்டினுடைய தலைப்பு ஹதீஸ் என்ற பெயரிலே அமைந்ததில்லை. தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக ஹதீஸ் மாநாடு என்ற பெயரிலே அல்லாஹுடைய கிருபையினால் நடக்கவிருக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய துவக்கமாக அல் இர்ஷாத் மகளிர் கல்வியகத்திலே இறுதி ஆண்டு படித்து இன்றைய தினம் பட்டம் பெற இருக்கின்ற ஒரு சகோதரியான பர்ஹானா மங்கையர் கண்ட மார்க்க விழிப்புணர்வு என்ற தலைப்பில் இப்போது உரையாற்றுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல கண்ணியமும் மகத்துவமும் மிக்க ஏக இறைவனின் நல்லடியார்களே, நம் அனைவரையும் இந்த ஹதீஸ் கலை மாநாட்டில் ஒன்று திரள வைத்த வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவளாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டும் பொழுது, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய ஜோதியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தியே தீருவான். நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே என்று கூறி காட்டுகின்றான். இந்த இடத்தில் வல்ல ரஹ்மான் ஜோதி என்று குறிப்பிட்டது ஒரு ஒளிச்சுடரை அல்ல, மாறாக மார்க்கத்தை.
இந்த மார்க்கமாகிய ஜோதி இன்று மங்கையர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது? மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்றுகின்றோம்? மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு செயல்படுத்துகின்றோம்? ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தால், அன்னால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் குர்ஆனை அதிகம் கற்று அதில் தெளிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். குர்ஆனை ஹிஃப்ல் செய்தவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய சந்தேகத்தையும் உடனுக்குடன் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த நடைமுறைகள் ஒடுங்கிவிட்டன. ஒடுங்கிய இந்த குரல்கள் அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் இன்று மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. பெண்களிடையே எத்தனையோ விழிப்புணர்வுகள் இன்று ஏற்பட்டுவிட்டன. இதை பற்றி விளக்கும் முகமாகத்தான் மங்கையர் கண்ட மார்க்க விழிப்புணர்வு என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள் இந்த மார்க்க விழிப்புணர்வை கையில் எடுத்தவுடன் முதலில் வீழ்த்தியது ஷிர்கை. இன்று தௌஹீதை ஏற்றுக்கொண்ட பெண்களில் பலர் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்தார்களேயானால் தர்கா என்ற ஒரு இணைவைப்பை செய்தவர்கள் அதில் அதிகமாக இருப்பார்கள். எந்த அளவிற்கென்றால் அதை தங்களின் முழு மூச்சாகவும் உயிராகவும் கருதி வந்திருப்பார்கள். திருமணம் ஆவதற்கு தாமதமா, குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமா, உடனே மண்டியிட்டு அவர்கள் அழைக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வல்ல ரஹ்மானை அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக முஹைதீன் ஆண்டவரே, என் ஆத்தங்கரை அம்மாவே என்று கூப்பாடு போடக்கூடிய நிலைமைதான் பெண்களிடத்தில் இருந்தது. காரணம் என்ன? பெண்களுக்காக திறக்கப்பட வேண்டிய மஸ்ஜிதுகள் என்று மூடப்பட்டதோ அன்று தர்காக்கள் திறக்கப்பட்டு விட்டன. இதன் காரணமாகத்தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான எத்தனையோ பெண்கள் அந்த இணை வைப்பில் சிக்கி தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, உங்களுடைய துணைவியர்கள் உங்களிடம் மஸ்ஜிதிற்கு செல்வதற்கு அனுமதி கேட்டால் அவளை அவர்கள் தடுக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். இன்று இந்த ஹதீஸிற்கு உயிரூட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் மஸ்ஜிதுகள் பெண்களுக்காக திறக்கப்பட்டு விட்டன. ஜும்மா நாளா பெண்கள் மஸ்ஜிதில் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காட்சியை நாம் காண்கின்றோம். இன்றும் பெண்களில் அதிகமானோர் இந்த மஸ்ஜிதில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டும் தங்களுடைய இதர பொறுப்புகளை விட்டுவிட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு இன்று பெண்களிடையே இந்த மார்க்க விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. எந்த கால்கள் தர்காக்களுக்காக ஓடோடி சென்றதோ அதே கால்கள் இன்று மஸ்ஜிதின் பக்கம் விரைய ஆரம்பித்திருக்கின்றன. காரணம் என்ன? பெண்களிடையே ஏற்பட்ட அந்த மார்க்க விழிப்புணர்வு தான். இந்த மஸ்ஜிதில் ஏற்பட்ட இந்த மார்க்க விழிப்புணர்வு இன்று பெருநாள் திடல் வரையும் பெண்களை அழைத்து சென்றிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 351வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது, 2 பெருநாட்களிலும் மாதவிடாய் பெண்களையும் வீட்டில் இருக்கும் கன்னி பெண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் திடலுக்கு போகுமாறு கட்டளையிடுறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அங்கு நடக்கக்கூடிய பிரச்சாரத்தில் அவர்களை பங்கு பெற கூறுகின்றார்கள். மாதவிடாய் பெண்களை தொழுமிடத்தை விட்டு ஒதுங்கி இருக்குமாறு கூறுகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எழுந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருத்திக்கு மேலாடை இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவளுடைய தோழி அவளுக்கு ஆடை அணிவிக்க கொடுக்கட்டும் என்று. இந்த ஹதீஸினுடைய அந்த சட்டம்தான் இன்று ஓரிரை கொள்கை பெண்களால் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. எந்த அளவிற்கு கடும் வெயிலாக இருந்தாலும் கடும் மழையாக இருந்தாலும் பச்சிலம் குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு இன்று பெருநாள் திடலுக்காக ஓடோடி செல்லக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? அவர்கள் சுத்தி பார்க்க அங்கு செல்கின்றார்களா அல்லது சுய தேவைக்காக செல்கின்றார்களா? இல்லை, மாறாக அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய கொள்கையோடு இன்று பெண்கள் இருக்கின்றார்கள்.
இந்த அளவிற்கு பெண்களிடம் இந்த மார்க்க விழிப்புணர்வு ஏற்பட முதல் காரணம் என்ன? நாம் எத்தி வைக்கக்கூடிய இந்த மார்க்க பிரச்சாரங்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெண்கள் நபி அவரிடம் கேட்கின்றார்கள். இது புகாரியில் 101வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் மார்க்க தீர்ப்புகளை கேட்பதற்கு அதிகமாக ஆண்களே நிற்கின்றார்கள். நீங்கள் எங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று பெண்கள் நபி அவர்களிடம் கேட்கின்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குகின்றார்கள். அதில் உபதேசமும் செய்கின்றார்கள். எந்த ஒரு பெண் தன்னுடைய 3 குழந்தைகளை இழந்து விட்டாலோ அந்த குழந்தைகள் நரகத்தை விட்டும் அவளை காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 2 குழந்தைகள் இறந்தாலுமா என்று. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளிக்கிறார்கள். இந்த ஹதீஸில் பெண்கள் எங்களுக்கும் நீங்கள் ஒரு நாளை ஒதுக்குங்கள் என்று கூறினார்கள். இன்று இதே ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள இந்த சட்டம் பெண்களிடையே எட்டி பார்க்கின்றது. ஒரு 5 வருடம், ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக ஒரு பேச்சாளர் மக்களிடத்தில் பயான் பண்ணுவதற்காக சென்றால் அங்கு நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு நபர் தான் இருப்பார். அவர் அந்த பயானை கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் அவரை பார்த்து பேச வேண்டும், இல்லையா ஒரு சுவத்தை பார்த்து பேசிவிட்டு வர வேண்டும், இல்லையா கடிகாரத்தை மட்டுமே பார்த்து பேசிவிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் இன்று அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் சனி ஞாயிறு கிழமைகளில் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டால் அறிவிப்பு கொடுப்போம், பெண்கள் பயான் நடக்கவிருக்கிறது வாருங்கள் என்று கூறிய அடுத்த நிமிடங்களில் பெண்கள் கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்ன? பெண்களிடையே நாம் எத்தி வைத்துள்ள இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட உள்ள இந்த சட்டங்கள் அழகிய முறையில் அவர்களுடைய உள்ளத்தை சென்று பாய்ச்சியதுதான். இது மட்டுமல்லாமல் இன்று ஓரிரை கொள்கையை எடுத்து வைக்கக்கூடியவர்கள் மார்க்கம் படித்தவர்களா என்று பார்த்தால் அவர்கள் மட்டும் இல்லை. இன்று வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு முன்வருகின்றார்கள். தீன்குல பெண்மணி, ஏகத்துவம் போன்ற வார இதழ்களை புரட்டி படிக்கின்றார்கள். ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் தொடர்பு கொண்டு சந்தேகத்தை விலக்கிக் கொள்கின்றார்கள். எந்த அளவிற்கென்றால் நமக்கும் மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று சொல்லக்கூடிய வகையில் இன்று பெண்கள் இதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸ் லைஃபா சஹீஹா, இதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும்? ஒரு ஹதீஸை மக்களிடத்தில் இன்று எடுத்து சொன்னால் அதில் வரக்கூடிய அனைத்து சட்டத்திட்டங்களையும் பெண்கள் தெளிவாக கூறக்கூடிய அளவிற்கு மார்க்கத்தில் இன்று முன்வந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் இந்த ஹதீஸில் அறியாமையாக இருந்த பெண்கள் ஹதீஸை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த குர்ஆனிலும் ஒரு மிகப்பெரிய அறியாமை நிலையை தான் ஈடுபடுத்தி கொண்டு வந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் அல்லாஹ்வினுடைய புகழை தினமும் போற்றி ஓதக்கூடிய அந்த குர்ஆனை அவர்கள் எப்போது திறப்பார்கள் தெரியுமா? தன்னுடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழும், அப்பதான் குர்ஆனை வேகமா பரணிலிருந்து தூசி தட்டி எடுப்பாங்க. எடுத்ததை ஓதுவாங்க. என்னதான் ஓதுறாங்கன்னு பார்த்தா யாசின். எதற்காக? அந்த மரணித்தவருக்காக. அல்ஹம்து சூரா ஓதுவாங்க. அல்லாஹ்வை புகழ்வதற்காகவா? இல்லை, மரணித்தவர்களுக்காக. 3 நாளைக்குள்ள 30 ஜுஸ்வை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று நிபந்தனையும் இட்டுக் கொள்வார்கள். எதற்காக? அந்த மரணம் ஏற்பட்ட காரணத்தினால். இன்னும் பெண்கள் அந்த அறியாமை காலத்தில் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை தொடமாட்டாங்க. அவங்களுடைய கையில் குர்ஆனை போய் நீட்டணும்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த நேரத்தில் குர்ஆனை தொடுறதுன்னு 10 அடி பின்னாடி தள்ளி போய் விடுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மாதவிடாயாக இருக்கும் நிலையில் என் மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதினார்கள் என்று கூறுகிறார்கள். எந்த பெண்கள் கூட்டம் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை ஓதக்கூடாது என்று தடுத்ததோ அதே பெண்கள் இன்று இது போன்ற பல ஹதீஸ்களை குர்ஆனை ஓதலாம் என்பதற்கு ஆதாரமாக அள்ளி தெளிக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு இன்று பெண்களிடையே இந்த மார்க்கப்பற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் காலத்தில் பெண்கள் குர்ஆனை அதிகம் விளக்கம் உடையவர்களாக இருந்தார்கள். அதில் சொல்லப்படக்கூடிய சட்டத்திட்டங்களை கற்றறிந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது சுஹைப் என்ற ஒரு மனிதர் உள்ள வராங்க. அவர் உமர் அலி அவர்களை பார்த்து அழுகிறாங்க.
அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு குடும்பத்தார்கள் மையத்திற்காக அழுதால் அந்த மையத் வேதனை செய்யப்படுகிறது என்று நபி அவர்கள் கூறியதாக கூறி காட்டுகின்றார்கள். உமர் அலி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த செய்தி அன்னை ஆயிஷா அலி அவர்களின் காதுக்கு எட்டுகிறது. உடனே ஆயிஷா சொல்றாங்க, உமருக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக குடும்பத்தார் அழுவதனால ஒரு மையத்து வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்லி இருக்க மாட்டாங்க. மாறாக குடும்பத்தார் அழுவதனால் காஃபிருக்கு தான் வேதனை அதிகமாக்கப்படும், இப்படித்தான் கூறியிருப்பார்கள் என்று கூறினார்கள். இதற்கு கீழ் அவர்கள் வைத்த ஒரு ஆதாரம், வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உஹ்ரா, ஒருவரின் சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார் என்று அழகிய குர்ஆன் வசனத்தை அவர்கள் ஆதாரமாக காட்டினார்கள். இந்த அளவிற்கு அந்த பெண்கள் மார்க்கத்தில் விளக்கமுடையவர்களாக திகழ்ந்தார்கள். இன்று இது போன்ற ஹதீஸ்களையும் குர்ஆன்களையும் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பெண்கள் தேர்ந்தெடுக்கும் வழி என்ன தெரியுமா? அதுதான் மார்க்க கல்வி. ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு மதரசா ஆரம்பிக்க போறாங்கன்னா அங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான், 2 மாணவிகள், இல்லை என்றால் 3 மாணவிகள், அவ்வளவுதான். ஆனால் இன்று ஒருவர் தன்னுடைய பெண் பிள்ளையை மதரசாவில் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதற்காக சீட்டு கேட்டு நிற்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். காரணம் என்ன? பெண்களினுடைய அந்த திரள்கள் அவர்கள் இன்று அலை அலையாக இந்த மார்க்க கல்வியின் பக்கம் வந்து நிற்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, உன் பிள்ளை 10வது முடிச்சிருச்சா, போதுமா, போய் மதரசால போட்டுரு, அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு. எந்த காரணத்தினால்தான் மதரசால படிக்கிறவர்கள் எல்லாமே மக்கு பிள்ளைய தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அன்றைய காலத்தில் இந்த மார்க்க கல்வி பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அல்லாஹ்வினுடைய வற்ற பேரருளால் உலக கல்வியை 3 வருடங்கள் 4 வருடங்கள் என்று முடித்த பெண்கள் கூட இன்று மார்க்க கல்வியின் பக்கம் ஓடோடி வருகின்றார்கள். திருமணமாகிவிட்டதா, பரவாயில்லை, கணவன் குழந்தை என்ற உறவுகள் வந்துவிட்டாலும் இன்று மார்க்கத்திற்காக 3-4 வருடங்களை அவர்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இன்று பெண்கள் மத்தியில் எழுந்துவிட்டது. காரணம் என்ன? அவர்களிடையே சென்றடைந்த இந்த மார்க்க பிரச்சாரங்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டும் பொழுது, வல் முக்மினூன வல் முக்மினாத்து பௌலுஹும் அவுலியாஉ பஅலின் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். முக்மீனான ஆண்களும் முக்மீனான பெண்களும் அவர்களில் சிலருக்கு உற்ற தோழர்கள், அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். இன்று திருமணமான பெண்கள் தங்களுடைய பிறந்த இடமாக இருந்தாலும் சரி, புகுந்த இடமாக இருந்தாலும் சரி, கண் முன்னால் ஒரு தவறு நடக்கின்றதா, வாயை பொத்தி போன காலமெல்லாம் அன்று. ஆனால் இன்று ஒரு சிறிய தவறு மார்க்கத்திற்கு எதிராக நடந்தாலும் கூட துணிச்சலோடு தைரியமாக அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவில் இந்த மார்க்கத்தில் விழிப்புணர்வை பெற்றுள்ளார்கள். எந்த காரணத்தில் என்றால், மௌலுது ஓதுவதை நாம் எடுத்துக்கொள்வோம். சுமார் கடந்த காலங்களில் ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக இந்த மௌலுது என்பது பெண்களிடையே ரொம்ப பிரபல்யமாக இருந்துச்சு. வகை வகையாக அவர்கள் மௌலுதை ஓதக்கூடிய நிலைமை. பட்டு கம்பளங்களை விரித்து லெப்பைமார்களையும் ஹஜ்ரத்துகளையும் கூட்டி வந்து உட்கார வச்சாங்க. ஒரு காலத்தில் அப்படி என்றால் இன்று நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது? தங்களுடைய பிள்ளைகளின் மீது மௌலூதின் சாயல் கூட விழாத அளவிற்கு இன்று பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்று பெண்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணத்தை நாம் கூற வேண்டும் என்றால், நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்று உலகமெங்கும் மூளை முடுக்குகளிலும் ஓரிரை கொள்கை பரவிக்கொண்டு வருகிறது. குறிப்பாக பெண்களிடையே வார பயான்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் என அனைத்தையும் பெண்களுக்காக ஏற்பாடு செய்கின்றது. இதன் விளைவாகத்தான் இன்று இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற மார்க்க விளக்க பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, உரிமை மீட்பு போராட்டமா, அதற்கும் ஆண்களுக்கு நிகராக இன்று பெண்களும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். பிரச்சார களங்களில் ஆண்கள் மட்டுமல்ல, நாங்களும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று இன்று பெண்கள் களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா பெண்களுக்கு இந்த மார்க்க விழிப்புணர்வை கொடுத்துள்ளான். இதை இறைவன் இன்னும் மேன்மேலும் அதிகப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெற செய்வானாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு மத்தியிலே இந்த ஆண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவி ஃபர்ஹானா அவர்கள் அழகான முறையிலே தனது தலைப்பின் கீழ் கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள்.
அடுத்து உங்களுக்கு மத்தியில் உரையாற்ற இருப்பது நஃபீசத்துல் மிஸ்ரியா என்ற மாணவி. அவர்களுடைய தலைப்பு மகளிர் கண்ட மறுவாழ்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாம் அறியாமை என்னும் இருளிலிருந்து வெளியேற்றி இந்த ஏகத்துவ ஜோதியின் பக்கம் வழிகாட்டிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நாம் எல்லாம் முற்காலத்தில் எந்த அறியாமையில் இருந்தோமோ, நம்முடைய முன்னோர்கள் எந்த அறியாமையில் மூழ்கி கிடந்தார்களோ அதையெல்லாம் விடவும் பன்மடங்கு அறியாமையில் மூழ்கி கிடந்தவர்கள் தான் அன்றைய கால அரபுகள். எந்த அளவுக்கு அறியாமை, அவர்களிடத்தில் இல்லாத சிலை வணக்கங்கள் கிடையாது, அவர்களிடத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகள் கிடையாது. காட்டு மிராண்டிகளாக மனிதநேயமற்றவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் பெண்களிடத்தில் மட்டும் என்ன நேர்மையான முறையில் இருந்து விட போகிறார்கள்? பெண்களை ஆடு மாடுகளைப் போல ஒரு போக பொருளாகத்தான் கருதி வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அல்லாஹு தாலா ஒரு நல்லதொரு ஏற்பாட்டை செய்தான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பி வைத்தான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்பட்ட நாள் முதல் இறக்கின்ற வரை அந்த மக்களிடம் வீரிய பிரச்சாரத்தின் மூலமாக அந்த மக்களிடம் உள்ள அந்த தவறுகளை நபி அவர்கள் சீர்திருத்தினார்கள். பெண்களுக்குரிய கடமைகள் என்ன, அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகள் என்ன, பெண்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த முறையில் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சொல்லி திருத்தினார்கள். அதற்காக வேண்டி நபி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இப்படி கஷ்டப்பட்டு நபி அவர்கள் உருவாக்கிய ஒரு மார்க்கத்தை பிற்காலத்தில் வந்தவர்கள் மதுகபின் பெயராலும் பெரியார்கள் இமாம்கள் பெயராலும் சின்ன பின்னமாக்கி சீர்குலைந்த நிலையில் தான் அந்த மார்க்கத்தை நம்மளிடத்தில் கொண்டு சேர்த்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி அவர்கள் எதற்காக பாடுபட்டார்களோ, சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்காக பாடுபட்டு அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்களே, அப்படிப்பட்ட இணை வைப்பு மூட நம்பிக்கை அறியாமை எல்லாம் மக்களிடத்தில் புகுந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கபரு வணக்கம், அறியாமை, மூடப்பழக்க வழக்கங்கள் எல்லாமே மக்களிடத்தில் புகுந்தது. சமுதாய சீர்கேடுகள் எழுந்தது. பெண்கள் திருப்பியும் அடக்குமுறை செய்யப்பட்டாங்க. அவர்கள் சடங்கு சம்பிரதாயம் மூலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்முடைய தௌஹீத் ஜமாத் களமிறங்கி அவர்களிடத்தில் இருந்த அந்த மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்து, கபரு வணக்கங்களை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் சமுதாய பிரச்சனைகளிலும் நம்மளுடைய தௌஹீத் ஜமாத் களமிறங்கி மக்களிடத்தில் முதல் கட்டமாக பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அந்த வரதட்சணை எனும் வன்கொடுமையை ஒழிக்க ஆரம்பித்தது. தன்னுடைய வீரிய பிரச்சாரத்தின் மூலமாக அந்த வரதட்சணையை சிறுக ஒழிக்க ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு வரதட்சணை, ஊருக்கு ஊரு, பகுதிக்கு பகுதின்னு சொல்லிட்டு வரதட்சணை எனும் வன்கொடுமை கோர தாண்டவம் ஆடிச்சு. ஒரு ஆண்மகன் நல்ல படித்தவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ரேட்டு, அதாவது படிக்காத பாமரனாக இருந்தால் அவனுக்கு ஒரு ரேட்டு, அழகுள்ள பெண்ணாக இருந்தால் அவளுக்கு ஒரு ரேட்டு, கொஞ்சம் அசிங்கமாக கருப்பாக இருந்தால் அவளுக்கு ஒரு ரேட்டு என்று பெண்களை ஆடு மாடுகளைப் போல சந்தையில் விற்பதைப் போல திருமணம் எனும் சந்தையில் பெண்கள் விற்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான சமுதாய அனாச்சாரங்களை கண்டு அன்று இருந்தார்களே ஜமாத் தலைவர்கள், ஊர் தலைவர்கள், முத்தவள்ளிகள் எல்லாம் வாயை மூடிக்கட்டு கையை கட்டி கொண்டுதான் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் யாரும் எதிர்த்து சொல்லலை. இதெல்லாம் சமுதாய சீரழிவு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்றதுக்கு முன் வரல. மாறாக தங்களுடைய கரங்களாலே இதனை அரங்கேற்றி வந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறா? சூரத்துன் நிசாவுல 4வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுறா, வஆத்துன் நிசா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை மனமும் வந்து நீங்கள் கொடுங்கள், கட்டாயமாக கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய கூற்று. இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி மகர்கொடையை கொடுத்தாங்களா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்களும் மகர் வாங்கி தான் கொடுத்தோம் அப்படின்பாங்க. என்ன மகர்? 101 ரூபா மொய். ஒரு பெண் தன்னுடைய இளமையை அடகு வைக்க கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்து அவனுக்கென்று ஒரு வாரிசை உருவாக்கி தர காலமெல்லாம் அந்த கணவனோடு பணிவிடை செய்து கஷ்டப்படுறதுக்கு 101 ரூபா மொய்யா. இதை என்ன செஞ்சாங்க? நாங்கள் மகர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி 101 ரூபா மொய்யை வாங்குறதோட விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா
101 மொய்யை வாங்கி கொடுத்துட்டு அவன் அந்த பெண்ணிடமிருந்து டபுள் ட்ரிபிளா அந்த ஆணுக்கு வாங்கி கொடுக்கறது. ஏன் குர்ஆன் வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுறது உங்களுக்கு தெரியாதா? எடுத்து பாருங்க. சூரத்து நிசால 20வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான், ஆதைதும் இஹ்தாஹுன்ன கிந்தாரா, அவர்களில் ஒருத்திக்கு நீ ஒரு பொற்குவியலை கொடுத்தாலும் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து சிறிதளவு கூட நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் என்று மகர் தொகையினுடைய அளவை இறைவன் எப்படி சொல்லி காட்டுறான்? பொற்குவியல் சொல்லி காட்டுறான். இப்படி பொற்குவியல் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க என்ன செய்வாங்களாம்? 101 மொய்யில அடக்குவாங்களாம். இப்படி ஒரு சமுதாய சீர்கேடுகளை கொஞ்சம் கூட சிந்திக்காம அதை பத்தி பிரச்சாரம் பண்ணாம தாங்களே இந்த மாதிரியான காரியங்களை அரங்கேற்றி வந்தாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் தௌஹீத் ஜமாத் களமிறங்கி என்ன பண்ணுச்சு? இந்த வரதட்சணை எனும் மண்கொடுமையை வீரிய பிரச்சாரத்தின் மூலமாக ஒழித்து கட்டியது. அது மட்டுமல்லாம இந்த மாதிரியான காரியங்களை தங்களுடைய கரங்களால செஞ்சாங்களே, அவங்க என்ன செஞ்சுட்டு பார்க்கல, இந்த செயல்களை இது தப்பு, அவனாவது மார்க்கம் தெரியாதவனா இந்த மாதிரி காரியத்தை செஞ்சான், செய்யும் பொழுது நீங்க மார்க்கம் தெரிஞ்சவங்க தானே, நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இது தவறு, ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு திருமணத்தின் மூலமாக மகர் வழங்க வேண்டும், பெண்ணிடமிருந்து பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் செஞ்சிருக்கணும். அதுக்கு பதிலாக நீங்களே உங்களுடைய கரங்களால வாங்கி தந்தீங்க. இப்படி செய்யறதன் மூலமாக அவங்க பாவத்தை சம்பாதிச்சாங்களோ என்னவோ, அவங்களோட சேர்ந்து நீங்களும் தான் பாவத்தை சம்பாதிச்சீங்க. அவங்களும் நீங்களும் அல்லாஹ்வின் மத்தியில் ஒண்ணுதான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், وَقَدْ نَزَّلَ عَلَيْكُمْ فِي الْكِتَابِ أَنْ إِذَا سَمِعْتُمْ آيَاتِ اللَّهِ يُكْفَرُ بِهَا وَيُسْتَهْزَأُ بِهَا, அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்பட்டு கேலி கூத்தாக்கப்படுவதை நீங்கள் செவியுற்றால் فَلَا تَقْعُدُوا مَعَهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ, அது அல்லாத வேறு பேச்சுகளிலே அவர்கள் ஈடுபடும் வரை நீங்க என்ன செய்யாதீங்க, அவர்களுடன் அமராதீர்கள். இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், அவ்வாறு நீங்கள் அமர்ந்தீர்களேயானால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு தப்பு அல்லாஹ்வுடைய வசனம் கேலி கூத்தாக்கப்படுதுன்னு சொன்னா அந்த சபையில் என்ன செய்யக்கூடாது, அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த செயல் நீங்களும் செஞ்சவங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்றா மகர் குறித்து? ஒரு ஆண் தான் பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்க, மாறாக அந்த சபையில் என்ன நிகழ்த்தப்படுது? ஒரு பெண்ணிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படுது. இப்படி ஒரு பெண்ணிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படுவது அவளுடைய மனம் வந்து தராளா? கிடையாது. அவளுடைய இளமை போயிட்டு இருக்கு, கால சூழ்நிலை சரியில்லை, குடும்பத்துக்கு பாரமாக அமைந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக என்ன செய்யறாவ, இந்த வரதட்சணை எனும் மண்கொடுமைக்கு சம்மதிச்சு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவள் ஈடுபட்டாள். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மார்க்க அறிஞர்கள், நல்ல கல்வியில் கரை புரண்டவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இது தவறு, இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டியிருக்கணும். சுட்டி காட்ட தவறுறீங்க. இந்த நேரத்துல நான் இந்த தலைப்பு கொடுத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக பேச வரல. பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்களுக்கு சார்பாக, பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களுக்கு சார்பாக நான் கேட்கிறேன், எத்தனை குடும்பங்கள் இந்த வரதட்சணை மூலமாக சீரழிஞ்சிச்சு? கந்து வெட்டில கடன் வாங்கி எத்தனை குடும்பங்கள் தற்கொலை போய் விழுந்துச்சு? எத்தனை பெண்கள் தன்னுடைய இளமை காலத்துல திருமணம் முடிக்காம மற்ற ஆண்களோட ஓடி போட காட்சி நீங்க பாத்தீங்க. கண் கூட இந்த மாதிரியான அனாச்சாரங்களை எல்லாம் கண்டுட்டு வாயை மூடி கை கட்டி இருந்தீங்க. அந்த சமயத்துல அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீத் ஜமாத்தை வழங்கலன்னு சொன்னா இன்னைக்கும் கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இந்த மாதிரியான ரீதியிலும் என்ன செஞ்சிச்சு? இந்த தௌஹீத் ஜமாத் களம் இறங்குச்சு. அதே போல இன்னொரு ரீதியில என்ன, இந்த முத்தலாக் மூலமாகவும் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. முத்தலாக்னா என்ன? ஒரே நேரத்தில் ஒரு ஆண்மகனுக்கு, அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கலன்னு சொன்னா அவளை தலாக் விடுறது. எப்படி தலாக் விடுறதா? முத்தலாக் என்றோ தலாக் என்றோ ஒரேடியா ஒட்டுமொத்தமா என்னது 3 தலாக் சொல்லி தலாக் விடுறது. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை மார்க்கத்துல எங்க இருக்கு? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த மாதிரி கற்று தந்தார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானத் தலாகு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ ஸனதைனி மின் খিলাফতি உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் முதல் 2 வருடங்களிலும் சரி, தலாக்கு ஸலாஸு வாஹிதா, 3 தலாக் என்பது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது என்று இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க.
அப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை நடக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அழகிய முறையில் நமக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ் தாலா அழகா சொல்றான், உடனே தலாக்னு விட்டுட்டு பிரியும்படி அல்லாஹ் தாலா சொல்லல. அல்லாஹ் எப்பொழுதுமே கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்ததான் நாடுறான். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? முத்தலாக் என்பதின் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறீங்க. எத்தனை குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அல்லாஹ் தாலா சொல்றான், அது 4வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஅலுஹுன்ன. அதாவது பெண்களிடத்தில் நீங்கள் பிணக்கை அஞ்சினால் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நல்ல முறையில் உபதேசம் செய்யுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நடைமுறை. அல்லாஹ் சொல்லித்தரான். ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை நடக்குது, கணவனுக்கு மனைவி விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா? முதன் முறையாக அவளுக்கு அறிவுரை சொல்லு. அதுலேயும் இருந்தலையா வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவளை படுக்கையிலிருந்து நீங்கள் விலக்கி வையுங்கள். அந்த பெண் சிந்திப்பா. அதாவது உபதேசம் செஞ்சும் கேட்காத ஒரு பெண்ணு படுக்கையிலிருந்து விலக்கி வைக்கும் பொழுது எங்க தன்னுடைய கணவன் தன்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி அந்த பெண் அஞ்சுவா. அதுக்கும் ஒரு பெண் திருந்தலன்னு சொன்னா ஒதரிபுஹுன்ன, அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடின்னு சொன்னா வெளியே எடுத்து போட்டு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை சொல்லித்தராங்க, காயம் ஏற்படாதவர் லேசா அடிங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி நடைமுறைகளை மேற்கொண்டதுக்கு பிறகு ஒரு பெண் கட்டுப்பட்டுட்டா அப்படி சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபைன் அத்தஅனகும், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபு அலைஹின்ன சபீலா, அவர்கள் விஷயத்தில் நீங்கள் வேறு வழியை தேடிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க தலாக் விஷயமாகவோ அல்லது வேறு மறுமணம் செய்யறது மூலமாக நீ என்ன செய்யாதே, வேறு வழியை தேடிக்காத. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் தஆலா 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை விரும்புறதுக்கு என்ன செய்யலான்ற ஒரு வழிமுறையை கற்றுத்தரான். இதுக்கு பிறகு 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை அப்படின்னா என்ன செய்ய அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கடுத்த வசனத்திலே 35வது வசனத்திலே சொல்லி காட்டுறான், ஃபஇன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அவ்விருவருக்கு மத்தியில் பிணக்கை நீங்கள் அஞ்சினால் ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா, அவனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நீதிமுடைய ஒருவரையும் அவளுடைய குடும்பத்தை சார்ந்த நீதிமுடைய ஒருவரையும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகுல்லாஹு பைனஹுமா, அவ்விருவரும் இணக்கத்தை விரும்பினால் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹு தஆலா அவ்விருவர் மத்தியிலும் இணக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த அளவுக்கு ஒரு வழிமுறையை அல்லாஹு தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். இதுக்கு பிறகும் 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையின் மூலமா என்ன செஞ்சிட்டான்? அவன் அவளை தலாக் செய்து விட்டால் ஒரேடியா சேர முடியாது. தலாக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அல்லாஹ் அதற்கு தீர்வு சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ரால 228வது வசனத்தை சொல்லி காட்டுறான், வல் முதல்லகாத்து யதரப்பஸ்ன அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன், தலாக் விடப்பட்ட பெண் திருமணம் செய்யாமல் 3 மாதங்கள் என்ன செய்யணும்? அவள் காத்திருக்க வேண்டும், மறுமணம் செய்யக்கூடாது. 3 மாதங்கள் ஒரு பெண் தலாக் விடப்பட்டுட்டான்னு சொன்னா 3 மாதம் வெயிட் பண்ணணும். அந்த 3 மாதத்துக்கு மத்தியில அவங்க சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. சேர்றதுக்கான அவசர கோலத்தில் தலாக் விட்டது எல்லாம் தலாக்ல கருதாது. அந்த 3 மாசத்துக்குள்ள அவ இணைஞ்சிட்டா, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம்? நல்ல முறையில் வாழ்ந்துக்கலாம். அப்படி 3 மாசத்துக்கு இடையில அவங்க சேரலை, 3 மாசம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அதுக்கடுத்து என்ன நடவடிக்கை? திருமணத்தின் மூலமாக தான் அவங்க 2 பேரும் சேர முடியும். இப்படி மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் ஒரு தலாக். இப்பதான் ஒரு தலாக்கே நிறைவடையுது. திருப்பி 2 பேர் என்ன செய்யறாங்க? சேர்ந்து வாழுறாங்க. அதுக்கு பிறகு 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு திருப்பி அவன் என்ன செய்யறான்? அவளை தலாக் விடுறான். அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எப்படி முதல் தவணை முறையில எப்படி அவன் மேற்கொண்டானோ அதே நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இப்படி 2 தலாக்குகள் 2 தவணை முறைகளை அவன் தேர்வு செய்யணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் என்பது 2 தவணைகள் தான். இந்த 2 முறை தான். அதுக்கு பிறகு ஒருத்தன் தலாக்கு விடுறான்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த 3 மாத இடைவெளிக்குள்ள சேரணும்னா அப்புறம் அதை என்ன செய்ய முடியாது? அவன் மனைவி கூட சேரவே முடியாது. இந்த அளவுக்கு ஒரு தலாக் சொல்வதற்கு அல்லாஹு தாலா 3 தவணை முறைகளை வைத்து இதை நீ ஃபாலோ பண்ணணும், இதை பின்பற்றணும்னு அல்லாஹு தாலா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றான். இவங்க என்ன செய்யறாங்க? தலாக் 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 தலாக்குன்னு விட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இனிமே சேரவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு நடைமுறையின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு, எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து இருக்காங்க. சுன்னத் ஜமாத்ல இந்த மாதிரியான ஒரு ஃபத்வா கொடுத்து விட்டு அந்த சுன்னத் ஜமாத்காரங்களை என்ன செய்யறாங்க? தௌஹீத் ஜமாத்தை நாடி வராங்க.
அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, நான் அவசர கோலத்தில் தலாக் செஞ்சுட்டேன், இனிமேல் சேர முடியாதா, அது கொஞ்சம் ஃபத்வா சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு இங்கே தேடி வராங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தை நீங்கள் கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் இல்லாத விதத்துகள் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க. ஒரு முத்தலாக்குன்னு ஒன்று இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி காட்டியிருக்கணும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் முடிந்த வரைக்கும் 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை பிரிவதற்கு விரும்புகிறீங்க. அப்போ இந்த மாதிரியான சூழலில் தௌஹீத் ஜமாத் களமிறங்கி இது தவறு, இந்த மாதிரியான முத்தலாக்குன்னு ஒன்று கிடையாது, தலாக் என்பது 3 தவணை முறைகள் இருக்கிறது என்று குர்ஆன் வசனத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. அந்த விழிப்புணர்வின் மாற்றம் தான் தலாக்குங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு. முன்னாடியெல்லாம் இன்னொரு நூதனமான சட்டத்தை பின்பற்றுவாங்க. என்ன சொல்லிட்டேன், தலாக்குனா அந்த செல்ஃபோனில் தலாக்கு சொல்கிறது, தபால் மூலமாக தலாக்குன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு நூதனமான ஒரு இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சட்டம் மார்க்கத்தில் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா 65வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இதா பலகன அஜலஹுன்ன ஃபஅம்சிகுஹுன்ன பிமாரூஃபின் அவ் ஃபாரிகுஹுன்ன பிமாரூஃபின். அவர்கள் தங்களுடைய தவணையை அடைந்து விட்டால் நல்ல முறையில் அவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும் அல்லது நல்ல முறையில் பிரிந்து கொள்ளட்டும். சேரும் பொழுது எப்படி 2 சாட்சிகள் அவசியமோ அதே போல பிரிவதற்கும் என்னது 2 சாட்சிகள் அவசியம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வாஷ்கிது உதவி அதில் மின்கும், உங்களில் நீதமுடைய இருவரை அதற்கு நீங்கள் சாட்சியாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்கிமு ஷஹாதத் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி சாட்சியத்தை நிலைநாட்டுங்கள் சொல்லி காட்டுறான். இப்படி தலாக்குக்கு 2 சாட்சி அவசியம் சொல்லியிருக்க. இவங்க அவசர கோலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், செல்போனில் தலாக் விடுவாங்களா, தபாலில் தலாக் விடுவாங்களா, இதுக்கு மார்க்கத்தில் எங்கே ஆதாரம் இருக்கு? இப்படி மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத ஒரு விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் புகுத்தி மக்களுடைய வாழ்வை சீரழிக்க தான் இவங்க முற்படுறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜமாத் மக்களுக்கு மத்தியில் இதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதா விஷயத்தில் எடுத்துட்டேன்னு சொன்னால் இதாவின் மூலமாக பெண்களை இருட்டறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துறாங்க. இதாவில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டிட்டாங்க. இதாவில் இருக்கக்கூடிய பெண் திருமணம் செய்யக்கூடாது, திருமண பேச்சு பேசக்கூடாது, அலங்கரித்தல், தன்னை அலங்கரித்தல், மேல் மிச்சமாக அலங்காரம் செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது. இது தவிர மற்ற எதுவுமே அவங்களுக்கு எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. ஆனால் இவங்க இருட்டு அறைகளை அடைச்சி வைக்கிறது, எந்த ஆணையும் தேவைக்கு கூட பார்த்துக்க கூடாது. ஒரு சின்ன பையன் வந்தாலும் ஓடி ஒளிவாங்க. ஒரு உறவினருடைய ஜனாசாவை கூட பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த மாதிரி ஒரு நடைமுறை எங்கே இருக்கு? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லி காட்டியிருக்காங்களா? அப்போ இதையெல்லாம் நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சிச்சு, மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பெண்களுக்கு ஒரு மறுவாழ்வை அளிச்சிச்சு. அப்போ நல்ல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வரதட்சணைக்கு எதிராக நம்ம குரல் கொடுத்தோம்னு சொன்னால், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நம்ம பாடுபட்டோன்னு சொன்னால் நம்மளை பார்த்து குறை சொல்கிறீங்க. நம்மளை என்ன செய்கிறீங்க, ஊரை விட்டு விளக்குறீங்க. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டை போடுறீங்களே. நீங்கள் எல்லாம் 10 கமிட்டி 12 கமிட்டி ஒன்றா சேர்ந்து இந்த தௌஹீத் ஜமாத்தை அழிக்கிறதுக்கு பாடுபடுறீங்களே. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னைக்காவது இந்த வரதட்சணைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கீங்களா? என்னைக்காவது இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு பாடுபட்டிருக்கீங்களா? வரதட்சணை வாங்குறவன் இந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? வரதட்சணை வாங்குறவன ஊரை விட்டு விளக்குறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டிருக்கீங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்திலும் நன்மையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ஒலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலும் வரம்பு மீறுதலையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீங்க சொல்கிறான். அப்போ இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை நடுநிலையோடு, இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை நடுநிலையோடு சிந்தித்து என்ன செய்யணும், இனியாவது இந்த மாதிரியான 10 கமிட்டி 12 கமிட்டி சேர்ந்து இந்த தௌஹீத் ஜமாத்தை அழிப்பதற்கு நேரங்களையும் உங்களுடைய பொருளாதாரங்களையும் செலவழிப்பதற்கு பதிலாக இந்த வரதட்சணை ஒழிப்பதற்கும் சமூக சீர்கேடுகளை ஒழிப்பதற்கும் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் உதவி செய்யுங்க. அதுக்காக வேண்டி ஒன்று கூடுங்க. பெண்களுக்கு மட்டும் மறுவாழ்வு கிடைக்காது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் மறுவாழ்வு கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த அந்த ஏக இறைவனுக்கு நன்றி செலுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரி நஃபீஸத்துல் மிஸ்ரியா மகளிர் கண்ட மறுவாழ்வு என்ற தலைப்பின் கீழ் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியையும் பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் அழகாக எடுத்து சொன்னார்கள். இப்போது அடுத்து உங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய கல்லூரியில் இறுதி ஆண்டு பயின்று இன்றைய தினம் பட்டம் பெற இருக்கின்ற மாணவர்கள்
10 நிமிடங்கள் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். ஆரம்பமாக இணை வைப்பு என்ற தலைப்பின் கீழ் அபூபக்கர் சித்திக் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இணை வைப்பு. அல்லாஹு தாலா தனது ஏகத்துவ கொள்கையை நிலைப்படுத்துவதற்காக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து பல்லாயிரக்கணக்கான தூதர்களை பல சமுதாயங்களுக்கு அனுப்பி வைத்தான். இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி வைத்தான். இந்த தூதர்கள், இந்த ரசூல்கள் போதித்த அடிப்படை கொள்கையே ஏகத்துவம், இணை வைப்பை விட்டு விலகி இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது என்ற ஒரு கொள்கையை போதித்தார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கலாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையிலேயும் சரி, மார்க்க சட்டங்களிலேயும் சரி, இதற்கு முன்பு வந்த எந்த தூதருடைய மார்க்க சட்டங்களிலேயும் சலா தொழுகை முறையிலே இருந்து இபாதத்துகளிலே இருந்து நடக்கக்கூடிய நடைமுறை விளக்கங்கள், ஒழுக்கங்கள், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அல்லாஹ் இறக்கிய அந்த மார்க்க சட்டங்கள், அது இறக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம், இது போன்ற சட்டங்களை வேறு எந்த ஒரு கடவுளாலோ ஏற்படுத்த முடியாது. இப்படி ஒரு சட்டத்தை மனித சமுதாயத்திற்கு ஏற்றமான முறையிலே வகுத்து தந்திருக்கின்றான் என்றால் அவன் வல்ல நாயகன் அந்த அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்பதை மறுபுறமாக விளக்குவதற்காகத்தான் இத்தனை சட்டங்கள், மசாயில்கள், ஒழுக்க முறைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான கஷ்டங்களை, துன்பங்களை சகித்து கொண்டு இந்த ஏகத்துவத்தை போதித்தார்கள். மக்களை ஷிர்கிலே இருந்து வென்றெடுப்பதற்காக பாடுபட்டார்கள். அப்படி அவர்கள் பாடுபட்டதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே மக்களிடத்திலே பல திட்டுக்களை, பல ஏச்சுக்களை, பல அடி உதைகளை, பல தோழர்களுடைய உயிர்களெல்லாம் பறிக்கப்பட்டது. இப்படி பறிக்கப்பட்டதற்குண்டான காரணமும் பிறகு இஸ்லாம் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலிலே ஏகத்துவத்தை அழிப்பதற்காக எவர்களெல்லாம் படையெடுத்தார்களோ அவர்களை எதிர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் போரிட்டார்களே, இந்த போர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலே இருந்த ஒரே ஒரு எண்ணம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த ஒரு மக்களும் இணை வைத்து விடக்கூடாது, அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக்கூடாது, ஷிர்கை அவர்கள் செய்து விடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணம்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலத்திற்கு பிறகு மரணித்த அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சடலத்தை சுற்றி இருந்த அல்லாஹ்வுடைய தோழருடைய உள்ளத்திலே ஒரு சிறு சலனம் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இவர்கள் மரணிக்கவில்லை, மீண்டும் திரும்பி வந்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இதை மிகவும் பயங்கரமாக அந்த மக்களுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் உங்களில் யாரேனும் சொல்லக்கூடாது, சொன்னால் அவருடன் நான் சண்டையிடுவேன், அவர்களை அடிப்பேன், உதைப்பேன் என்று பகிரங்கமாக அந்த இடத்திலே அறிவிக்கின்றார். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஏகத்துவ படையும் அவர்களின் பக்கம் திரும்புகின்றது. பின்னொரு காலத்தில் ஆயிஷா ரலி சொல்கின்ற பொழுது கூட நானும் அவ்வாறு தான் கருதினேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏகத்துவ படை ஷிர்கை ஒழிப்பதற்காக ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக வேண்டி இந்த ஏகத்துவ கொள்கையை பணிந்து தாழ்ந்து சொல்ல வேண்டும், பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே நாம் பிரச்சாரம் செய்வோம் என்று சொன்னார்களே, அந்த உமர் அலி எந்த மனிதருடைய நாவிலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டது, அதனுடைய கருத்துக்கள் பிரதிபலிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அந்த உமர் அலி எந்த ஒரு மனிதர் ஒரு பாதையிலே வந்தால் ஷைத்தான் மறு பாதையிலே செல்வான் என்று சொன்னார்களோ, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஏகத்துவ பாதைக்கு மறுபாதை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளத்திலே ஷைத்தான் ஒரு சிறு சலனத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த நேரத்திலே தான் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு மனிதர், மெல்லிய குரல் வளமுடையவர், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவருடைய கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர்கள் வடியும்.
உடலால் பலமிக்க மனிதர் கிடையாது. ஆனால் ஏகத்துவத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை படையிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்த சமுதாயமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட தனித்த சமுதாயத்திற்கு சொந்தக்காரராக திகழ்ந்த ஒரு மனிதர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சடலத்திற்கு ஒரு முத்தத்தை இடுகின்றார்கள். அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே, சபையினருக்கு மத்தியிலே 1400 வருடங்களுக்கு முன்பாக மாபெரும் ஒரு ஷிர்க் மாநாடு நடத்தி காட்டினார்கள். அங்கே சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதா, மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், யார் இந்த முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த தூதருக்கு உயிரை கொடுப்பதற்காக ஏகத்துவ படை நிற்கின்றது. அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த முஹம்மதை யார் வணங்கினீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த முஹம்மத் அவர் மரணித்து விட்டார். யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ ஃபைன்னஹு ஹய்யுன், அவன்தான் நிலையானவன், அவனுக்கு மரணம் கிடையாது என்று அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே. இங்கே இரண்டு படிப்பினைகள் இருக்கின்றது. ஒன்று, ஏகத்துவத்தை ஏற்று இந்த உலகத்திலே எந்த மூலையிலையும் சிறுக்கு எழுந்திருக்க நினைத்தால், அது உதிர்க்க நினைத்தால், தோன்ற நினைத்தால், அதை மண்ணோடு மக்கும் அளவிற்கு மழுங்கடிக்க செய்வதற்காக வேண்டி ஏகத்துவ படையாக இன்றைக்கு பயங்கரமான முறையிலே படையெடுத்து நிற்கின்றோமே. இந்த படைக்கு ஒரு செய்தி என்ன? அங்கே ஏகத்துவத்தை மாற்றுவதற்கு ஷைத்தான் போட்ட துடுப்பு சீட்டு அபூஜஹல் அல்ல, இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய, மாற்ற நினைத்த, மாற்றுவதற்கு துடித்த யூதர்களுக்கு அல்ல, ஏகத்துவத்தை போதித்த, ஏகத்துவத்தை வீரியப்படுத்திய, ஏகத்துவத்திற்கு உயிரையும் கொடுப்பதற்கு தயங்காத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகத்துவத்திற்கு மாற்றமான ஒரு பாதையை எடுக்க நினைக்கின்ற பொழுது பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கின்றார்கள். இது கிடையாது, இது கூடாது, இதை நீங்க செய்யக்கூடாது என்று தன்னுடைய உறவாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும் செய்தார்களே. இது நமக்கு ஒரு படிப்பினை. அதே போன்று ஏகத்துவத்தை மறிப்பதற்கு எங்களுடைய அஜர்த் 7 வருஷம் படிச்சிருக்காரு, 20 வருஷம் எங்களுடைய ஊர்ல இருக்காரு, இது 100 வருஷம் பழமை, எங்களுடைய வழக்கம், ஊர் வழக்கம், உறவு வழக்கம் என்று சொல்கின்றீர்களே. நீங்கள் சொல்லப்படக்கூடிய கருத்து ஏகத்துவ கருத்தா, ஏகத்துவத்திற்கு மாற்றமான கருத்தா என்று விருப்பு வெறுப்பல்லாமல் நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் நாம் இதை செய்தால் நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்று சொன்னால், அதை தான் நாங்கள் இணைய வச்சுட்டோமே, நரகத்துக்கு தான் நான் போகிறோம், திரும்பி திரும்பி எங்களுக்கே மேடை போட்டு சொர்க்கத்துக்கு வா சொர்க்கத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் அவங்களுடைய மனம் மாற்றம் கண்டிருக்கின்றது. அதற்காக ஒருபோதும் நாங்கள் பேசவில்லை. உங்களை ஏகத்துவத்தின் பக்கம் நாளை மறுமையிலே நாங்கள் சொர்க்கத்திற்கு நினைந்தாலும் பத்தாது, எங்களோடு நீங்களும் நாளை மறுமையிலே ஜன்னத்திலே ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமுனை பிரச்சாரங்கள், உங்களிடத்தில் அடி உதைகள், உங்களிடத்திலே பேச்சுக்கள். அதை விளங்கி இந்த சத்தியத்தை ஏற்று நாளை மறுமையிலே சுவனத்திலே சங்கமிக்கக்கூடிய கூட்டமாக மாறக்கூடிய நல் வாய்ப்பினை ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆக்கல் அளிப்பானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹ்ருது அவான் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக உங்களுக்கு மத்தியில் சகோதரர் கமால் அவர்கள் அவதூறு பரப்புவர்களுக்கு அல்லாஹ்வின் எச்சரிக்கை என்ற தலைப்பில் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன்னால் பேசுவதற்காக வழங்கப்பட்ட தலைப்பு அவதூறு பரப்புபவர்களுக்கு அல்லாஹ்வின் எச்சரிக்கை என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது வாழ்க்கையிலே மக்கள் அனைவருமே
அவதூறை பரப்புவதற்காக வேண்டி அவதூறை பரப்புவது என்ற பாவத்திலே அந்த பாவம் என்ற அந்த குணத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நாவை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இந்த நாவை பற்றிய விஷயங்களை இங்கே நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்களுக்கு வழங்கிய பல அருட்கொடைகளில் ஓர் அருட்கொடைதான் இந்த நாவு என்பது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய மக்கள், பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த நாவை எப்படி பயன்படுத்துகின்றோம்? இந்த நாவை வைத்து அல்லாஹ்வை அஞ்சி அந்த நாவை நாம் பயன்படுத்துகின்றோமா? இல்ல அல்லாஹ்வை அஞ்சாம, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகளுக்கு பயப்படாம, கபூர் வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு அச்சமும் இல்லாம பொடுபோக்குத்தனமாக கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே தங்களுடைய வார்த்தைகளை, தங்களுடைய அந்த விஷயங்களை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாவினுடைய பயன்கள் எத்தனை? இந்த நாவினுடைய பயன்களை நம்முடைய நாவால் சொல்லவே முடியாது. ஒரு பழத்தை சாப்பிடுகிறோம், ஒரு மாம்பழம் சாப்பிடுறோம், அந்த மாம்பழத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த நாக்கு நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. ஒரு பலாப்பழம் சாப்பிடுகிறோம், அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் என்று இந்த நாக்கு நமக்கு சொல்லி தருகின்றது. ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்றோம், அதனுடைய சுவை எப்படி இருக்கும் என்று இந்த நாக்கு சுவையை உணர்த்துது. ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் பேச கற்றுக்கொண்ட நாள் முதல் இறக்கும் நாள் வரைக்கும் இந்த நாக்கின் மூலம்தான் பேசுகிறான். நாக்கை வைத்து தன்னுடைய விஷயங்களை வெளியே சொல்லுகிறான், தன்னுடைய ஆசையை கேட்கின்றான். ஒரு விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே, அப்போது இந்த நாக்கு தேவை. ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், கேட்பதற்கு இந்த நாக்கு தேவை. கட்டளை போட வேண்டும், அப்போ இந்த நாக்கு தேவை. செய்யாதீங்க என்று தடுப்பதற்கு இந்த நாக்கு தேவை. இப்படி நாக்கினுடைய பயன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட இந்த நாக்கை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான எச்சரிக்கைகளையும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே ஏராளமான எச்சரிக்கைகளையும் செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் மறுமையில கேள்வி கணக்கு இருக்குது, அல்லாஹ்கிட்ட போய் நின்று கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று அந்த மறுமையினுடைய நாளை யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புறீங்களோ, அவங்க எல்லாம் ஃபல் யகுல் கைரன், பேசினா நல்லது பேசுங்க, அவுலி யஸ்முத், இல்லைன்னா கம்முன்னு வாய மூடிட்டு இருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபி மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹி ஐயுல் முஸ்லிமீன அஃலலு, முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தால் தன்னுடைய நாக்கால் எல்லா மக்களுக்கும் நல்லதை மட்டும்தான் செய்வான். தன்னுடைய கரத்தால் அவனுடைய நாக்கால் மக்கள் பாதுகாப்பு பெறுவாங்க, இவன் தான் உண்மையிலுமே முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி இந்த நாக்கு பேசக்கூடிய கருவியாக உள்ளதோ, எப்படி இந்த நாக்கு சுவையை உணர்த்தக்கூடிய ஒரு கருவியாக உள்ளதோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த சின்ன நாக்கை பேணிக் கொள்வேன் என்று வாக்குறுதி தர்றீங்களோ, அவங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி. ஏகநாள் ஏகத்துவத்தை பரப்புவதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் இறுதி நபியாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேரண்டி. மற்ற மக்களுடைய கேரண்டி இல்ல, பெரியவருடைய கேரண்டி இல்ல, சஹாபாக்களுடைய கேரண்டி இல்ல, தாபீன்கள் தபா தாபீன்கள் யாருடைய கேரண்டியும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கேரண்டி. யார் நாக்கை சரியாக பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கம், சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய கருவியாக நாக்கு உள்ளது. அதே சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்படுறது, அன் அக்ஸரிமா யுதுகிலுன் நாஸல் ஜன்னத, நபி அவங்களே சொர்க்கத்திலே மக்களை அதிகமாக கொண்டு சேர்க்கக்கூடிய காரியம் என்ன,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தக்குவல்லாஹி வ ஹுஸ்னுல் ஹுல்க், அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுவது என்ற ஒரு பண்பு இருக்கணும். நற்குணங்களை அதிகமாக வளர்க்கிறீங்களா, அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்று சுய பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இப்படி சொன்னாங்களா? இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, அன் அக்ஸரி மா இதுகிலுன் நாசன் நார, மக்களை அதிகமாக நரகத்தின் பக்கம் இட்டு செல்லும் காரியம் என்ன ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதனுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் விட்டு அல் ஃபமு வல் ஃபர்ஜு, உங்களுடைய நாக்கும் வாயும் உங்களுடைய மறை உறுப்புகளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி என்றால் எப்படி இந்த நாக்கு பேசுவதற்கு பயன்படுதோ, எப்படி இந்த நாக்கு சுவையை உணர்த்தக்கூடிய கருவியாக உள்ளதோ, அதே போல இந்த நாக்கை சரியாக பயன்படுத்தினால் சொர்க்கத்திற்குள்ளார் நுழைவிக்கக்கூடிய கருவியாக இருக்கின்றது. நாக்கை சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தினால் அது நரகத்தின் பக்கம் விட்டு சென்று விடும். இவ்வளவு பெரிய அம்சம் உள்ள இந்த நாக்கை எதுக்கு தெரியுமா பயன்படுத்துறாங்க? ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்துல சில பேருக்கு அதிகமான உறுதி இருக்கும், மன உறுதி. அப்படிப்பட்டவர்கள் தௌஹீத் ஜமாத்துல கொஞ்சம் உறுதி அல்லாதவர்கள் அனைவர்களும் தௌஹீத் ஜமாத்துல இணைஞ்சிக்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். தௌஹீத் ஜமாத் என்றால் அது ஒரு சோதனை கூடம், சோதனை தான். தௌஹீத் ஜமாத்துல இருக்கணும்னா அது ஒரு சோதனை கூடத்துல இருக்கீங்க. அப்பப்ப சோதனை வரும், அதை கண்டு மிரளக்கூடாது, மிரண்டு போயிடக்கூடாது. சோதனையை எதிர்த்து சாதனை செய்யணும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா? அனைத்து மக்களுக்கும் சொல்கிறேன், தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்து எப்போதும் அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த ஜமாத் எப்படிப்பட்ட ஜமாத்? இந்த தர்காக்களை அங்கே போய் துவா செய்யக்கூடாது என்று, தர்காக்களிலே போய் முட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஜமாத், ஷிர்கை ஒழிக்கக்கூடிய ஜமாத், தகடு தாயத்து தாவிசு எல்லாத்தையுமே இதெல்லாம் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய ஜமாத். இந்த ஜமாத்தை பற்றி வரதட்சணையை வாங்காதீங்க, அந்த கல்யாணத்துக்கு போகாதீங்க என்று சொல்லக்கூடிய ஜமாத்தை பற்றி பிதத்தான விஷயங்களான மௌலூது ஃபாத்தியா ராத்திபுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஜமாத்தை பற்றி ஏராளமான பாவங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே தடுக்கக்கூடிய ஜமாத்தை பற்றி, பொதுவாக முஸ்லிம்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படும் போது களம் காண்டு ரோட்டிலே தெருவிலே நின்று கையிலே பதாகையை ஏந்தி எல்லா சிரமங்களுக்கு மத்தியிலும் போராடக்கூடிய ஜமாத்தை பற்றி, மக்களுடைய அக்கறையிலே அக்கறை காட்டக்கூடிய ஜமாத்தை பற்றி, இன்னும் இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர்கள், இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், இவர்களை பற்றியும் ஏராளமான அவதூறுகள். செய்யாத செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க, செஞ்சதை செய்யலம்பாங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொல்றோம், இவங்க செய்யவே இல்லை, நாங்களா செஞ்சோம் அப்படிம்பாங்க. ஒரு கெட்ட விஷயத்தை தடுக்கிறோம், தடுத்ததை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க கெட்ட விஷயத்தை தான் சொல்றாங்க என்று சொல்லுவாங்க. நல்ல கொள்கையை சொல்லுவோம், இவங்க கெட்ட கொள்கையை தான் சொல்லுவாங்க என்று அவதூறை பரப்புவாங்க. ஜமாத்திலே உள்ள எங்களுடைய ஆசிரியர்களான ஜமாத்தின் தலைவர்களை பற்றி அவர்கள் செய்யாத விஷயங்களை பரப்புவார்கள். இது இரண்டாவது விஷயம். இப்படிப்பட்ட பரப்பக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜிலே, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஹஜ்ஜில சொல்றாங்க, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும் க ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா அலா ஹல் பல்லத்து. உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய மான மரியாதைகள் உங்களுக்கு ஹராம். அப்படிப்பட்ட ஹராம தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மற்றொரு இடத்தை அல் ஹுஜராத்ல 12வது வசனத்துல சொல்கிறான், இப்படி அவதூற பரப்பாதீங்க, வத்தக்குல்லா அல்லாஹ்வை அஞ்சிக்கோ என்று சொல்கிறான். உண்மையிலுமே முஸ்லிம்களாக இருந்தால், அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், பதில் சொல்லணுங்கிற ஒரு பயம் இருந்தா கண்டிப்பான முறையிலே உங்களுடைய நாக்கை ஃபல் யகுல் ஹைரன் அவுலி யஸ்முத், நல்லதுக்கு பயன்படுத்துங்க, இல்லைன்னா வாய மூடி சும்மா இருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி வாழுங்கள் என்று உபதேசம் செய்து கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் கொஞ்சம் விட்டா கமாலே நீண்ட நேரம் பேசுவார் போல் தெரியுது. நம்ம இடையில அப்பப்போ பிரேக் போட வேண்டியிருக்கு, பிரேக் இன்ஸ்பெக்டர். இப்போ அடுத்தது உங்களுக்கு மத்தியிலே சகோதரர் சபீர் அலி அவர்கள் சமரசமில்லா சத்திய கொள்கை
என்ற தலைப்பில் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனுடைய ஆற்றல்களில், பண்புகளில், அதிகாரங்களில் அணுவளவை ஏனும் வேறு யாருக்கும் எதற்கும் வழங்கிவிடக்கூடாது என்றும், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் இல்லை என்றும், மார்க்கம் என்றால் இறை செய்தி மாத்திரம்தான், இறை செய்தியை விடுத்துவிட்டு எந்த ஒரு மனிதர்களுடைய சொந்த கருத்தினை பின்பற்றினாலும் அது நம்மை நரகத்திற்கே இழுத்து செல்லும் என்றும், இந்த சத்திய மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்வியல் வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருகின்றோம். இந்த கொள்கையை பொறுத்தவரையிலே இதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாய் தந்தையினருக்கு இந்த கொள்கை கிடைக்கவில்லை. இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தகப்பனாருக்கு இந்த கொள்கை கிடைக்கவில்லை. அதே போன்று இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட பல நபிமார்களுடைய குடும்பத்தினருக்கு, மனைவிமார்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு கொள்கை, இந்த சத்திய கொள்கை நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள்தான் என்று சொல்ல வேண்டும். இந்த அருளை, இறைவனுடைய அருளான இந்த கொள்கையை நாம் மக்களுக்கு மத்தியிலே போதிக்கின்ற பொழுது நம்முடைய உயிரை விடவும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சாதாரணமாக கிடைக்காத இந்த கொள்கைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த நபிமார்களுடைய குடும்பத்தினருக்கு கிடைக்காத இந்த கொள்கை நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் இந்த கொள்கையை சாதாரணமாக எண்ணிவிடாமல் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது இதை உயிரினும் விட நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இந்த பிரச்சாரத்தின் மூலம் நாம் இருக்க வேண்டும். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த பிரச்சாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ, மார்க்கம் என்று உங்களுக்கு, கொள்கை என்று உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை தயவு தாட்சணியை பார்க்காமல், யாருக்கும் அஞ்சு ஒடுங்கி விடாமல், வளைந்து நெளிந்து சொல்லாமல் தெளிவான முறையிலே, பகிரங்கமான முறையிலே போட்டு உடையுங்கள் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சமுதாயத்தை நோக்கி சொல்லி காட்டுகின்றான். இந்த கொள்கையை நாம் சொல்லுகின்ற பொழுது ஏராளமான சோதனைகள் எதிர்கொள்கையில் இருப்பவர்களிடத்திலிருந்தும், நம்முடைய பெற்றோர்களிடத்திலிருந்தும், நம்முடைய உறவினர்களிடத்திலிருந்தும், நம்முடைய சகோதரர்களிடத்திலிருந்தும், இப்படி ஏராளமானவர்களிடத்திலிருந்து எத்தனையோ விதமான சோதனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள், கஷ்டங்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் நம்மை தடுத்து நிறுத்துவதற்கு முயன்ற போதிலும் கஷ்டங்கள் வரக்கூடிய கட்டத்திலேயே, எங்கெல்லாம் கஷ்டங்கள் நமக்கு வருகின்றதோ, துன்பங்கள் வருகின்றதோ, அந்த சமயத்தில் கூட இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே தெளிவான முறையிலே எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்திலே இந்த ஏகத்துவ கொள்கை உண்மையாக நுழைந்திருக்கின்றது என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு நபி தோழர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு சில ஆட்சி குழப்பங்கள் எல்லாம் வருகின்றது. அப்படி ஆட்சி குழப்பங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகு ஒரு சட்டத்தை அமுல்படுத்துகின்றார்கள். என்ன சட்டம் என்றால், மக்களுக்கு யாரும் ஃபத்வா வழங்கக்கூடாது, மார்க்க தீர்ப்பு யாரும் மக்களுக்கு வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்துகின்றார்கள். இந்த சட்டத்தை அமுல்படுத்தியவுடன் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டு ஃபத்வா வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டம் அமலில் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு நடைமுறையை அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருந்து ஒருவன் வருகின்றான். வந்து அபூதர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கின்றான், இதை விட்டும் உன்னை நாங்கள் தடுக்கவில்லையா?
ஃபத்வா கொடுக்க கூடாது, மக்களுக்கு மத்தியிலே மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று உன்னை நாங்கள் தடுத்திருக்கின்றோமே அப்படின்னு அந்த வந்தவன் கேட்கின்றான். வந்தவன் கேட்ட உடனே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் சத்தியம் இருக்கின்றது, நான் சத்திய கொள்கையில் இருக்கின்றேன், எனக்கு தைரியம் இருக்கின்றது, இதை நான் எந்த ஒரு நிலையிலும் எடுத்து சொல்வேன் என்கின்ற ஒரு நோக்கத்திலே அந்த வந்தவனிடத்தில் கேட்கின்றார்கள். ரக்கீபுன் அன்த அலைய, நீ என்னை வேவு பார்க்க உளவு பார்க்க வந்திருக்கின்றாயா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் வதஅதுமு ஸம்ஸாமத இலா ஹாதிஹி அலா அன் அத்ருக கலிமத்தன் சமயத்தும் என்ற சொல்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து நான் செவியுற்ற ஒரே ஒரு வார்த்தையை விட்டுவிட வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடாது என்று சொன்னாலும், என்னுடைய கழுத்திலே வாளை வைத்து நீங்கள் மிரட்டினாலும் லஅன்ஃபத்துஹா, அதை நான் மக்களுக்கு மத்தியிலே பரப்பியே தீருவேன். யாருக்கும் அஞ்சிவிட மாட்டேன், உங்களுடைய வாட்களுக்கு நான் அஞ்சிவிட மாட்டேன், நீங்கள் விடக்கூடிய மிரட்டல்களுக்கு நான் அஞ்சிவிட மாட்டேன். இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்ட இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே நான் சொல்லியே தீருவேன், பகிரங்கப்படுத்தியே தீருவேன் என்று அந்த இடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சத்தியத்தை ஏந்திய தைரியசாலி, சமரசம் கொடுக்காத அந்த சத்தியவாதி அங்கே பகிரங்கப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்று நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்திலே நாம் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது தெளிவான முறையிலையும் பகிரங்கமான முறையிலையும் இந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தில் இருந்தார்களோ, அது போன்று நாம் இருக்கின்றோமா என்பதை ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய காலத்தில் இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்த அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய உயிருக்கு மேலாக இந்த கொள்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இந்த நபித்தோழர் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கொள்கையை எவ்வாறு நேசித்து மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துவதற்கு துணிந்து நின்றார்களோ, அது போன்று இந்த சமயத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை தன்னுடைய நெஞ்சில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையான ஏகத்துவாதியும் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை கையாண்டார்கள் என்று சொன்னால், இந்த தமிழகத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய இணை வைப்பு காரியங்களும், அந்த இணைப்பு காரியங்களை அரங்கேற்றக்கூடிய தர்காக்களும் ஒளிந்து இந்த தமிழகத்திலே ஏகத்துவம் நிலைநாட்டும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அனைவருக்குரிய சகோதரர்களே, நாங்கெல்லாம் எண்ணி பார்க்கின்றோம், 1986 இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும்போது நாங்கள் மட்டும் தனித்து விடப்பட்டிருந்தோம், தனி மரமாக இருந்தோம். எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இன்றைக்கு மாபெரும் ஒரு பூந்தோட்டமாக கனிகள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக, தோப்பாக மாறியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு அளித்தது எல்லாமல்ல அல்லாஹ் என்று அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இளைஞர்கள், பட்டம் பெறக்கூடிய இளைஞர்கள், அல்லாஹ் இவர்களை ஏகத்துவத்தில் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே போர்வாளாக கூர்வாளாக சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அதிகமான அளவிலே அழைப்பாளர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கல்லூரி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சந்ததிகளை இந்த மார்க்க கல்வியை பயில்வதற்காக வேண்டி அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை 8 திக்கிலும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு மத்தியிலே அடுத்து இருக்கக்கூடிய சகோதரர் இலங்கையை சார்ந்த முகமது அலி அவர்கள் ஏகத்துவத்திற்காக வாழ்ந்த இளைஞர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே,
ஹதீஸ்களை பாதுகாக்கும் நோக்கில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட இருக்கின்ற இந்த மாநாட்டிலே உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்து அல்லாஹுக்கே எல்லா புகழும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹுடைய புனித கொள்கையை சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய தூதரை அரபு தீபகற்பத்திற்கு அனுப்புகிறான் 1400 வருடங்களுக்கு முன்னால். அந்த காலகட்டம் எப்படி ஒரு காலம் என்றால், அன்றைக்கு எல்லா மனிதர்களும் தீமைகள் செய்வதிலே ஒருவருக்கொருவர் முண்டியடித்து கொண்டு செயல்பட்டார்கள். தீமைகள் என்பதே நன்மைகள் என்பது போன்ற ஒரு நிலையிலேயே அன்றைய சமுதாயம் இருந்தது. இப்படி ஒரு சமுதாயத்திற்கு மத்தியில் ஏகத்துவவாதிகள் யாருமே இல்லாத ஒரு சமுதாயத்திற்கு இறைவன் தன்னுடைய தூதரை அனுப்பி வைக்கிறான். இந்த தூதர் அந்த மக்களிடத்தில் வந்து ஏகத்துவத்தை தெளிவான முறையிலே எடுத்து சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அவரை யாரெல்லாம் சித்திக் என்றும் சாதிக் என்றும் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று அவருக்கு நட்பெயரை சூட்டி அவரை கொண்டாடி கொண்டிருந்ததோ அந்த அத்தனை சமுதாயமும் இந்த தூதரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நபியை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர் பைத்தியக்காரர், இவர் சூனியக்காரர், இவர் பொய்களை உளறிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு சமுதாயமே ஒட்டுமொத்தமாக இந்த தூதரை எதிர்த்து நின்றது. இப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய காலகட்டத்திலே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தார்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகித்தவர்கள் இளைஞர்கள். இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் மிக முக்கியமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இளைஞர்களாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இளமை பருவம் என்பது அது மிகவும் அவர்களுடைய இரத்தங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அது எந்த பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறதோ அந்த பக்கத்திற்காக வேண்டி எதையுமே செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகும். அதை சரியான முறையில் சரியான வழியில் பக்குவப்படுத்தினால் அவர்கள் மிக சிறந்த சமுதாயமாக மாறுவார்கள். அதே நேரத்தில் அதை சரியல்லாமல் ஒரு சட்டத்தின் பக்கம், ஒரு கொள்கையின் பக்கம், ஏதேனும் ஒரு வழிகேட்டின் பக்கம் ஒன்றிணைத்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தீமையை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு அந்த இளைஞர் படை காரணமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இளைஞர் படை இருந்தது, ஒரு பட்டாளம் இருந்தது. அந்த படை எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? மிகச் சிறந்தவர்கள் மனிதர்களிலே. இப்படி ஒரு இளைஞர் படையை உலகத்தில் இதற்கு முன்னாலும் பார்க்கவில்லை, இதற்கு பின்னாலும் பார்க்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு அவ்வளவு சிறந்த ஒரு சமுதாயமாக அன்றைக்கு சில இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் தான் அவர்களுடைய உயிர் மூச்சு. ஏகத்துவத்திற்காக வேண்டி அவர்கள் அனைத்தையும் இழப்பார்கள். ஆனால் ஏகத்துவத்தை யாருக்காகவும் எதற்காகவும் இழக்க மாட்டார்கள். இப்படி இந்த கொள்கையின் பக்கம் மிகப்பெரிய ஒரு உறுதி பூண்டோடு நின்று கொண்டிருந்த அந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தில் சில இளைஞர்கள் இருந்தார்கள். திருமறை குர்ஆனை கற்று வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை கற்று வைத்திருந்தார்கள். எப்படி தெரியுமா? பசியோடும் பட்டினியோடும் அவர்களுக்கு உணவில்லை, உணவில்லாத நிலையிலும் கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருந்த ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தை பற்றிய ஒரு செய்தி முஸ்லிமிலே வருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு கூட்டத்தினர்கள் வருகிறார்கள். வந்து இஸ்லாமிய இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த தூதுத்துவத்தை படிப்பதற்காக வேண்டி, அறிவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு சிறந்த சமுதாயத்தை, சிறந்த ஆலிம்களை, சிறந்த மார்க்க அறிவாளிகளை அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருந்த ரத்தினங்களை பொறுக்கி எடுக்கிறார்கள். தன்னிடத்தில் இருந்த வைரங்களையும் வைரூடியங்களையும் மிகப்பெரிய அளவுக்கு சேமித்து எடுக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் யார் தெரியுமா? அன்றைக்கு திருமறை குர்ஆனை மனனம் செய்தவர்கள். இன்றைக்கு எத்தனையோ கோடி பேர் திருமறை குர்ஆனை மனனம் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த சமுதாயம் மிகவும் சிறியது. அதில் திருமறை குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள் மிகச்சிறிய தொகை. இப்படி ஒரு தொகையினர்கள் அந்த காலத்தில் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள். இப்படி இருந்த ஒரு இளைஞர் படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ நாசுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி ஒரு சமுதாயம் வந்தது. வந்து அவர்கள் கேட்டார்கள், அனிபாஸ் மஅனா ரிஜாலன் யுஅல்லிமுனல் குர்ஆன வஸ் சுன்னா, திருமறை குர்ஆனையும் ஹதீஸ்களையும் கற்றுத் தருவதற்கு, எங்களுக்கு படித்து தருவதற்கு ஒரு சமுதாயத்தை, ஆலிம் பெருமக்களை அனுப்பி வைங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் என்ன பதிலளித்தார்கள் தெரியுமா?
நபி அவர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார்கள். ஃபபஅஸ இலைஹிம் ரிஜாலன், சில மனிதர்களை அனுப்பி வைக்கிறார்கள். சில அறிவிப்புகளில் அவர்கள் இளைஞர்கள் என்று வருகிறது. ஒரு இளமை சமுதாயத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? அவர்கள் எல்லோரும் அன்சாரிகள். அன்சாரிகளில் இருக்கக்கூடியவர்கள் மதீனாவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த நபித்தோழர்களுக்கு இடத்தை கொடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் பாதியை கொடுத்து அடைக்கலம் கொடுத்த அந்த நபித்தோழர்கள் எல்லாம் அவர்களிலே சிறந்த நபித்தோழர்கள் சில பேர். அவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். அனஸ் ரலி சொல்கிறார்கள், யுகாலு லஹுமுல் குர்ரா, அவர்களுக்கு காரிகள் என்று சொல்லப்படும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை படித்தவர்கள், அதை அறிந்தவர்கள். அவர்களை அந்த கூட்டத்தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்படைக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? சத்திய கொள்கையை அவர்கள் எடுத்து சொல்லி அந்த கயவர்களாக இருந்த அந்த கூட்டமும் நேர்வழியின் பக்கம் வரும் என்று நபி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் கயவர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத நிலையில் என்னுடைய இந்த இளமை பட்டாளம் ஏகத்துவத்தோடு வாழ்ந்த பட்டாளம், ஏகத்துவத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக சுவாசித்துக் கொண்டிருந்த பட்டாளம், ஏகத்துவத்தை தவிர வேற எதையும் அறியாத இந்த கூட்டம் இந்த மக்களுக்கு மத்தியில் சென்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை சீரான பழியிலே சீரான இடத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்ற ஒரே நம்பிக்கையில் மிகப்பெரிய ஏகத்துவவாதிகளான மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 70 பேரை அனுப்புகிறார்கள். அனுப்பியதும் என்ன நடக்கிறது தெரியுமா? போகின்ற வழியிலே மறைத்து அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்திலே அவர்களிலே என்னுடைய மாமாவும் இருந்தார். ஹராம் என்ற என்னுடைய மாமா அந்த கூட்டத்தில் இருந்தார். அவர் இறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அவர்கள் எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாமாவின் பின்பகுதியிலே ஈட்டியை எடுத்து குத்துகிறார்கள். குத்தக்கூடிய நேரத்தில் ஈட்டி குத்தப்பட்ட ஈட்டி மறுபக்கம் வருகிறது. இரத்த கரைகள் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆறாக ஓடக்கூடிய இரத்தங்களை தன்னுடைய கைகளில் ஏந்தியவராக மேனியெல்லாம் பூசியவாறு சொல்கிறார், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அந்த இளைஞர் அங்கே கர்ஜிக்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சத்திய கொள்கை, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி என்னுடைய உயிரை இங்கே நான் தியாகம் செய்கிறேன், என்னுடைய உயிரை நான் இங்கே கொடுக்கிறேன், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்று இருந்த இளைஞர்களில் ஒருவர் அவர் தன்னுடைய உயிரை கொடுப்பதை, தன்னுடைய இந்த உயிர் ஏகத்துவத்திற்காக வேண்டி மடிகிறது என்றால், அதை கொடுக்கிறேன் என்றால் தைரியமாக கொடுக்கிறேன், அதில் எனக்கு எந்த சலனமும் இல்லை, அதில் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றானே, இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இறைவன் சில மனிதர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கிறான், ஒரு வியாபாரத்தை செய்கிறான். என்ன தெரியுமா? இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன், மூமின்களிடத்தில் விலை கொடுத்து வாங்குகிறார். அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் செல்வங்களையும் விலை கொடுத்து வாங்குகிறான். என்ன தெரியுமா? அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறார்கள், ஃபயக்துலூன் வயக்தலூன், கொல்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற ஒரு கூட்டம் நாம் ஒரு 30 வருடத்திற்கு முன்னோக்கி நாம் சென்றோம் என்றால் இந்த இவர்களுடைய இதே உறுதியில் ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது, இதே போன்ற ஈமானுடைய வலிமையில் ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த ஜமாத்திலும் சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கொள்கையை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிகப்பெரிய அளவுக்கு வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஷிர்க்குகள் எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி வீடுகளை, அவர்களுடைய வீடுகள் எது தெரியுமா? பள்ளிவாசல்கள். நான் முன்னால் சொன்னேனே, அந்த இளைஞர்களுடைய நிலை இதுதான். அவர்கள் பெரும்பாலும் பள்ளிவாசலில் இருப்பார்கள், திருமறை குர்ஆனை படிப்பார்கள், மற்றவர்களுக்கு படித்து கொடுப்பார்கள். அவர்களிடத்தில் பணம் இல்லை என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அஸ்ஹாபு சுஃபா என்று திண்ணை தோழர்கள் உண்பதற்கு உணவின்றி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திற்கு உண்ண கொடுப்பதற்காக இவர்கள் உழைத்து தன்னு மதீனாவை விட்டு வெளியே சென்று அங்கிருந்து விறகுகளை புரக்கி வந்து வெயிலிலே கஷ்டப்பட்டு அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். உணவு கொடுத்த அந்த சமுதாயத்தை, ஏழைகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர்களை கவனித்து வந்த அந்த சமுதாயம் கொல்லப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கும் சில கூட்டத்தில்
பக்கத்தை பார்க்கிறோம். பள்ளி வாசலில் தான் அவர்களுடைய வீடு இருக்கிறது. அவர்களுடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தங்களை அர்ப்பணிப்பது, அல்லாஹ்வுக்காக தன்னை கொடுப்பது என்று இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த பூமியிலே எல்லா இடத்திலும் நிலைநாட்ட வேண்டும். அதை எல்லா மக்களும் சேர வேண்டும், எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா நிலையிலும் கஷ்டப்படுகிறார்கள், உழைப்பை கொடுக்கிறார்கள். தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் ஒன்றிணைகிறார்கள். அனைத்தையும் விட்டுவிட்டு இவர்கள் இணைந்து நிற்பது, ஒன்றாக நிற்பது ஒன்றே ஒன்றுதான். திருமறை குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஹதீஸ்களை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை தவிர எனக்கு வேற எந்த லட்சியமும் இல்லை, எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. வீடு வீதி வீதியாக சுற்றி திரிந்து பெண்களை கேலி கிண்டல்கள் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், இன்னும் ஆபாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில், இன்னும் பேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அதிலே அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய எல்லா நேரத்தையும் இந்த ஜமாத்திற்காகவும் அதனுடைய செயல்பாட்டிற்காகவும் திருமறை குர்ஆனுக்காகவும் ஹதீஸுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் உண்மையிலே இவர்களுடைய தியாகம் நாளை அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தியாகிகளாக அவர்கள் உருவாவார்கள். அல்லாஹ் இந்த தியாகிகளை நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்கு அவர்கள் எந்த நேரத்திலும் இந்த ஏகத்துவ கொள்கையை விட்டு தடம் புரண்டு செல்லாமல் ஏகத்துவம் என்ற இந்த உறுதியான கொள்கையில் மரணித்து நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்கு சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ